ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவரலட்சுமியின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு ஜூலை மாதம் கோள்களின் கோச்சார் நகர்வை வைத்து 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கவிருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக 12 பதிவுகளாக காணவிருக்கிறோம். ஜூலை மாதம் என்பது ஆனி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம். ஏன்னா சூரியன் 2 ராசிகள்ல பயணிப்பாரு. டிரான்சிட்ல எல்லா கோள்களும் பயிற்சியாகி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு மாதத்துல என்னெல்லாம் நம்மளுக்கு நடக்க போகுது. ஏன்னா பெரிய கிரகங்கள், கர்ம கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆயிட்டாங்க. நிறைய பேருக்கு ஜாக்பாட் சொல்லியிருக்கிறோம், நிறைய பேருக்கு அதிரடியான திருப்பங்கள் மாற்றங்கள்லாம் நடக்கும். அப்ப எங்களுக்கு இந்த மாசம் என்ன நடக்கும் அப்படின்னு ஆர்வமா காத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பதிவுகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் வழிபாடுகள், வாழ்வியல் செயல்பாடுகள்லாம் சொல்லியிருக்கு. அந்த வழிபாடுகள்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை சிறப்பாக வளமாக்கி கொள்ளுங்கள். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம். இந்த ஜூலை மாதம் எப்படி எடுத்துட்டு போறோம்னு பார்க்கும்போது பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை நிறைய தேவைப்படுது விருச்சிகத்துக்கு. ஏன்னா விருச்சிகத்துக்கு நிறைய கோபம் வந்துடும். ஏன்னா 10ல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கேது. தொழில் செய்யற இடங்கள்ல பாசுடைய கெட்டுபிடி, உடன் பணிபுரிபவர்களுடைய அந்த ஒரு போட்டு கொடுக்குற தன்மை, யார் எப்ப நம்மளை பத்தி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம திறமை எல்லாருக்கும் கொஞ்சம் காதல புகை வரும். ஏன்னா விருச்சிகம் ரொம்ப ஒரு மதிநுட்பமாக செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். 8ல ஏற்கனவே சூரியன் குரு வேற. அப்ப எவ்வளவு ஹேண்டில் பண்ணணும்னு பாருங்க. மாத முற்பகுதியில ரொம்ப ஒவ்வொரு செயலையும் ரொம்ப கவனமா நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். தொழில உங்களுக்கான ஒரு ஏற்றங்கள், முன்னேற்றங்கள், அதெல்லாம் மணி ஃப்ளோ இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாத பிற்பகுதியில மாணவர்கள் உங்களுக்கு தேவையான முடிவுகளை முதல்ல எடுக்க வேண்டாம். 16 தேதிக்கு மேல எடுங்க. குடும்ப உறவுகள்ல தேவையில்லாத வாக்குவாதங்களை வைத்துக் கொள்ளாதீங்க. கணவனிடமோ மனைவியிடமோ உங்க குழந்தைகளிடமோ அக்கம் பக்கமோ எந்த ஒரு உறவுகள்கிட்டையும் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துருங்க. உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதிலையும் உங்களை நீங்க டெவலப் பண்ணி கொள்வதும் இல்லை. தொழிலெல்லாம் நீங்க ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு திருப்திகரமா இருக்காது. அதனால இந்த வேலைக்கு எனக்கு கிடைச்ச வேலைக்கு நான் எதிர்பார்த்த வேலைக்கு தான் போகணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் வேலையே இல்லாம தான் உட்காந்துருக்கணும். எந்த வேலை கிடைக்குதோ அதற்கு போங்க. அங்க போய் உங்களுக்கு அனுபவமும் உங்களுக்கான ஒரு நாலேஜும் கிடைச்சிரும். இந்த காலகட்டம் உங்களுடைய அறிவுத்திறமையும் உங்களுடைய, ஏன்னா உங்களுக்கு ஒரு பதவி உயர்வுலாம் கிடைச்சுன்னா உங்களுடைய அறிவுக்கு மீறிய ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களை இன்பில்ட்டா நீங்க டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கான ஒரு சுகம், சௌகரியம், நல்ல சாப்பாடு, நல்லா ஒரு உத்வேகமா செய்யணும். சுக்கரன் நமக்கு கொடுத்துருவாருன்னு சொல்லலாம். ஏன்னா ராசியை பார்த்து வலுப்படுத்துவாரு. அந்த ஒரு தொய்வை கொடுக்காம கொஞ்சம் பிரிஸ்கா எழுந்து உட்காரக்கூடியது. மற்றபடி இந்த காலகட்டம் சூரியன் நம்மளுக்கு 8ல இருக்கிறவங்க மாத பிற்பகுதியில நமக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனால நம்ம 16 தேதி வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல, பணம் கொடுக்கல் வாங்கல, வாய் வார்த்தையில, தொழில் செய்யற இடங்கள்ல, அக்கம் பக்கம் உறவினர்கள்கிட்ட, கலத்திரத்துக்கிட்ட, கலத்திர உறவுகள்கிட்ட, மாமா மச்சான் அக்கா தங்கச்சின்னு அனைத்து உறவுகள் மேல விருச்சம் வாயை விட்டுரும். அந்த வாயாலேயே தான் அது அங்க இதுவாயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் இடம்லாம் வாங்குறோம், ஒரு நிலம்லாம் வாங்குறோம்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு பெண்களாக இருந்தால் கிச்சனில் ஒரு சுடு பொருள், அதே நம்ம ஒரு ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணுறது. இரவு நேர பயணங்களில் மாணவர்களாக இருந்தால் அந்த பைக்கை ஓட்டும் போது கவனமாக ஓட்டணும். இல்லைன்னா ஸ்கிட் ஆகி சிராய்ப்பு காயம், அந்த டேனிங்கில் அந்த ரிவர்ஸ் எடுக்கும்போது நம்ம மைண்டு சரியில்லைன்னா நம்ம அந்த நேரத்தில் வண்டி ஓட்டத்தெல்லாம் வச்சுக்கக்கூடாது. தேவையில்லாதெல்லாம் யோசிக்காதீங்க. தேவையில்லாதது நமக்கு அன்வான்ட் திங்ஸ் தான் நம்ம நிறைய மண்டைக்குள்ள வரும். நம்மளுக்கு தேவையில்லாத யோசனை பண்ணுறது தான். அந்த தேவையில்லாத சிந்தனை மட்டும் நீக்கிடுங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். இதுதான் உங்களுக்கு அதான் விட்டமின் மாத்திரையே. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய சிந்தனை செயல் நேர்மறையாக இருக்கும்போது, நித்திய பிரார்த்தனை வைத்துக் கொள்ளும்போது, இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் 25% தான். ஒருத்தர் 100% வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கு மெடிடேஷன், யோகா நிறைய பண்ணுங்க. சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க. ஒரு மந்திர உச்சாரணத்தை பின்பற்றுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் இருக்கணும். இந்த காலகட்டம் சாப்பிட்ற பொருள் நம்மளுக்கு காரம் கம்மியா, அதே போல ஸ்பைசி இல்லாம, ஆயில் இல்லாம நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உபாதைகள் எதுவுமே சீக்கிரம் டைஜஷன் ஆகாது. இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கூடுதலாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். மற்றபடி விருச்சிகம் இந்த காலகட்டம்
கோவத்தை குறைச்சி, ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வேற வேணாம், உங்க முன் போயிடும், உங்களுக்கு வினையை எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். அதனால இந்த காலகட்டம் நீங்க கோபத்தை குறைத்து நீங்க பொறுமையா நிதானமா பாசிட்டிவ் திங்கிங்கோட ஒவ்வொரு செயலியும் செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ரொம்ப அப்படியே வரா மாதிரி இருக்கும், வரம் சிட்டா வரா மாதிரி இருக்கும். ஆனா வந்து முடிவெடுக்கும் பொழுது அதுல ஏதான ஒரு குறை தெரியும். அதனால இந்த வாரத்தை செவ்வாய் கொஞ்சம் கடந்து வந்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம முடிவு எடுத்துக்கலாம். திருமண உறவுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க. கனவு மனைவி வாக்குவாதம் வேண்டாம். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது கிடையாது. அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல தேவையில்லாத விரயங்கள் வரும், விரயங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல வண்டி வாகனங்களை மாற்றிக்கொள்றது, நம்ம வீடு ஒரு சிலர்லாம் ரெனோவேட் பண்றது, ஒரு சுகம் சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு கடன் வாங்கி அதன் மூலமாக ஒரு சிலர்லாம் வந்து ஒரு பேங்க் லோன் எடுத்து பொருட்கள் வாங்குவது, இதெல்லாமே ரொம்ப நல்லா சிறப்பாகவே இருக்கும். வசதி வாய்ப்பு, சுகம் சௌகரியம், நல்ல சாப்பாடு இதெல்லாம் கொடுத்தாலுமே மனதில் வந்து ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு வெறுமையெல்லாம் இருக்கும். இதுக்கு தான் வந்து இறை வழிபாடு பண்ணணும். கந்தசஷ்டி கவசம் தினமும் படிக்கணும். சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்யணும். ஏன்னா சந்திரன் உங்களுக்கு நீசமான ராசி. அதனால தான் மாத பிற்பகுதியில் கொஞ்சம் நிறைய தெளிவு கிடைக்கும். மாத முற்பகுதியில் அலாட்டு, ரெட் அலாட்டுன்னு பின்னாடி வந்து நமக்கு ரெட் லைட் எரியும். கவனமாக பொறுமையாக நிதானமாக கடந்து வரும்போது மாத பிற்பகுதி அப்படியே வந்து அமைதியாக அப்படியே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் வந்து கண்மூடி, செவி மூடி, வாய் மூடி அப்படின்ற 3 குரங்கு பொம்மைகள் ஞாபகம் வைத்து மௌனம் சர்வார்த்த சாதகம்னு விருச்சகம் கடந்து வந்துடணும். எல்லா வகையிலுமே தேவையில்லாமல் கடன்லாம் வாங்கி இந்த காலகட்டம் பெருசாகிடக்கூடாது. பணம் ஹேண்டில் பண்ணுறது, நம்ம வாய் வார்த்தையில், கமிட்மெண்ட்ஸில், குடும்ப உறவுகள்கிட்ட, வண்டி வாகனங்களில், நம்ம வேலை செய்ய நான் ஏற்கனவே சொன்ன நம்ம அக்கம் பக்கம் வேலை செய்கிறவங்கள, நம்ம சகோதர உறவுகள்கிட்ட எல்லாத்துலேயுமே, ஏன்னா நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, நடக்கிறது வேற மாதிரி நடக்கும். அதனால அந்த ஒரு பற்று எது மேலேயும் வைக்காம நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் நமக்கான நல்லதாகவே நடக்குது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் போட்டு நீங்கள் கடந்து வரும்போது சிறப்பாக இருக்கும். திருமண விஷயம்னா பொருத்தம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ரிலேஷன்ஷிப்லாம் இருந்தீங்கன்னா பழசை பேசி தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் வச்சு நல்ல உறவுகளை வந்து நீங்கள் மனநோம் வச்சு உறவுகளை இழந்துடாது. இதுதான் விருச்சிகத்துக்கு சொல்லுவேன். இந்த காலகட்டம் என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சந்தோஷமா இருக்கிறத விட நம்ம மன கஷ்டமா இருக்கும்போது தான் நம்மளுக்கு நல்ல உறவுகள் நம்மளை சூழ்ந்திருக்கணும். அவங்களுடைய ப்ரேயரு, அவங்களுடைய அன்பு நம்ம என்னைக்குமே வந்து சிறப்பாக இருக்கும். அன்பு வார்த்தை நம்மளுக்கு வைத்தியம் பாத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவான். அன்பு வார்த்தை 1000 மாத்திரைக்கு சமாளம், இப்படிலாம் நிறைய இந்த வார்த்தைகள்லாம் வருதுல்ல. அதனால நம்மளுக்கு நல்ல உறவுகள் நம்ம பக்கத்தில் இருக்கும்பொழுது, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அதை விட பெரிய பலம் எதுவுமே கிடையாது. ஏன்னா விருச்சகம் அந்த மாதிரி அன்புக்காக இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அதே போல இந்த மாதம் விருச்சகம் அப்படியே தப வாழ்க்கையை மேற்கொள்ளணும். அதுக்குதான் வந்து நிறைய வந்து தண்ணி குடிக்கணும், நிறைய ஸ்பைசி உணவுகள் எடுத்துக்கணும், ஸ்பைசி உணவுகளை தவிர்க்கணும். ஸ்பைசி அந்த காரம் விரும்பும், நிறைய காரம் சாரமாக சாப்பிடணும் அப்படின்னு. அதெல்லாம் தவிர்த்துட்டு ஆவியில் வேக வைத்த உணவுகள், நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகளே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கணும். மாற்றிக்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா இடங்கள்லையும் எல்லா விஷயங்களையும் கவனத்தை மட்டும் மேற்கொள்ளுங்க. நம்ம கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய நாளென் செய்யும் என்னை நாளென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் குறுங்கூற்றென் செய்யும் குமரே சிறு தாளும் சிலம்பும் சலகையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுங்க என்று சொல்லக்கூடிய பாடலை பாடிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புங்க. விலையுயர்ந்த பொருட்களை, அதே போல் நமக்கு வந்து பணத்தெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் கூடுதல் கவனம். நம்ம ஷேர் பண்ணுற விஷயங்கள், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா விருச்சகத்துக்கு வந்து அந்த காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடு. அது எப்பவுமே ஷேர் பண்ணுற விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நீங்கள் எப்படி உங்களை வெளிப்படுத்திக்கிறீங்க அதில் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டம் இருக்கணும். அதில் நீ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு பாசிட்டிவ் இதுவாக இருக்கிறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு நல்ல நன்மைகளையே எடுத்து கொண்டு வந்துடும். வாய் வார்த்தைகள் கனிவு அன்பு இருக்கணும். நிறைய தான தர்மம் பண்ணுங்க. இயலாதவருக்கு, நம்மளுக்கு வாழ்க்கையில் அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளவும் சிறப்பு. நம்ம வண்டி போகிறோம், கீயெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, லைசன்ஸ் பத்திரமா வச்சுக்கோங்க. மாத முற்பகுதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு அன்வான்ட் பேச்சு வருது, ஒரு அன்வான்ட் சூழல் இருக்குன்னா அதுல இருந்தெல்லாம் நம்ம வந்துடணும். அவசரப்பட்டு ஒரு கடன் வாங்கிறது, அடுத்தவங்களுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 16 தேதி வரை அண்டர்லைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கேஷுவலாக பயணிச்சிருவீங்க.
அதனால்தான் டெய்லியும் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது மிக சிறப்பான பலனை நிச்சயம் பெற்றுக்கொள்ளும். பெண்களுக்கும் சரி நிறைய மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கடந்து வருவதற்கு தான் மெடிடேஷன், யோகா பண்ணணும். குழந்தைகளாக இருந்தால் படிப்பில் நிறைய கவனம் செலுத்த முடியாது, ஞாபகம் அப்படிலாம் வந்துடும், மாதம் இருக்குது. அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த மெடிடேஷனு, இந்த பச்சை பயிரெலாம் நல்லா சேலட் பண்ணி கொடுக்குது, ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளை கொடுங்க. இந்த மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. நம்ம குடும்பத்தோட ஒன்றாக இணைந்து சாப்பிடும் பொழுது, வெளியில போகும்பொழுது பிள்ளைங்களை வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க. பழைய கால சிவாலயங்களை குடும்பத்தோடு சென்று வணங்கி விட்டு வரும்பொழுது விருச்சகத்துக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா அதனுடைய 10வது வீடாவே தான் நமக்கு சூரியனுடைய வீடா வரும். அப்போ உங்களுக்கான ஒரு பேர், புகழ், அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கணும்னா இறைவனுடைய திருநாமத்தை சதா சர்வகாலம் சொல்லிக் கொண்டிருக்கணும். குடும்பத்தோட போய் வழிபாடு பண்ணணும். இந்த மாதம் தேவையில்லாம நிறைய குழப்பம், நிறைய சிந்தனைகள், ஒரு விரக்தி மனப்பான்மை, ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதையெல்லாம் தவிர்த்து நம்ம மனசை வந்து நல்ல ஒரு பூஸ்டப்பாக வைத்துக் கொள்வதற்கு தான் இறைவனுடைய வழிபாடு. அதே போல இந்த மனித முகாமில்லா தெய்வங்கள் இருக்காங்கல்ல, விநாயகருடைய வழிபாடும், வாராகி அம்மன் வழிபாடு, அந்த மாதிரி காவல் தெய்வங்கள்லாம் வணங்கும் பொழுது அந்த சக்தியையும் அந்த உத்வேகத்தையும் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அந்த நெகட்டிவ் ஆறாவன்னா அவங்க அப்போ கிளியர் பண்ணிடுவாங்க. நிறைய இந்த காலகட்டம் வந்து துர்கைக்கு வந்து அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. அதுவும் அந்த அமிர்த நேரம்னு சொல்லுவோம் இல்லையா, கடைசி 24 நிமிடம் அந்த ராகு காலத்திலையும் அந்த யமகண்டத்திலையும் வழிபடும் போது ரொம்ப சிறப்பான பலன். கடைசி 24 நிமிடம் கோவிந்த நாமாவளியை யமகண்டத்தில் சொல்லுவதும், ராகு காலத்தில் வந்து துர்கையை வழிபடுவதும் மிகச் சிறப்பான பலன்களை கைமேல் தரும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வு தான். உங்களுக்கான இப்போ கிரக புருஷன் உங்களுக்கு எதுக்கு பாசிட்டிவாக செயல்பட போகுது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா, இல்லை வந்து உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்துக்காக இருக்கா, இல்லை அதில் ஏதாவது பிரச்சனையை சந்திக்க போகிறீங்களா என்பதெல்லாம் ஒரு சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். விருச்சிக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிக்காரர்களும் இந்த ஜூலை மாதம் வழிபட வேண்டிய ஒரு சில முக்கியமான ஒரு விசேஷ வழிபாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை மாதமே நம்மளுக்கு ஆணி ஆடி 2 மாதமும் இணைந்து வருவது தான். இந்த ஜூலை மாதத்துல வந்து 1ஆம் தேதி ஆணி 17 ஆணி திருமஞ்சனம், நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும். ஏன்னா வருடத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் அவருக்கு இந்த நிகழ்வு நடைபெறும். அன்றைய தினத்துல நடராஜரை வழிபடும் பொழுது காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா, வாழ்வின் அடிமட்டத்தில் இருக்கவங்க கூட வாழ்வில் வந்து ஏற்றங்களை காணலாம். தொழில் சரியில்லை, எனக்கு குடும்பத்தை நிறைய பிரச்சனை, என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைன்றவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வில்வ இலை கொடுத்து, அபிஷேகத்துக்கு ஏதான பொருள் உங்களால் இயன்றதை வாங்கி கொடுத்து அன்றைய தினம் ஒரு தான தர்மம் செய்யும்போது வாழ்வில் மிகச் சிறப்பான ஏற்றத்தை காணலாம். இது ஜூலை 1ஆம் தேதியே செவ்வாய்க்கிழமையே வருது. செவ்வாய்க்கிழமை சிவ வழிபாடுலாம் பண்ணும்பொழுது நம்மளுடைய பூர்வ ஜென்மாவில் செய்த கடன், அந்த கடனே தீர்ந்துடும். நம்ம வாங்கின கடனை தீர்ந்துடும், நம்மளுடைய பிறவி கடனும் தீர்ந்துடும். ஜூலை 4ஆம் தேதி வந்து நமக்கு சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி வருது. அது வந்து வெள்ளிக்கிழமை. அந்த சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி வந்து நம்ம போய் அந்த ஆலயங்களில் வழிபடும் பொழுது நமக்கு கண் திருஷ்டி, நம்மளுக்கு யாராவது வந்து ஒரு நெகட்டிவாக அந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடல் ஆரோக்கிய குறைபாடு, இதெல்லாம் வந்து தீர்த்து கொள்ளலாம். ஒரு துளசி வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்கறது, ஒரு நெய் தீபம் ஏற்றி சக்கரத்தாழ்வாரை மனதார பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு சிறப்பான பலன்கள் வந்து கிடைச்சிடும். இந்த மாதம் ஆடி அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பு. ஆடி 8 நம்மளுக்கு வந்து ஜூலை 24 அது வந்து நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் நீத்தார் கடமையை செய்வது, அன்றைய மாலை வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது, இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கிடும், பித்ரு தோஷங்களையும் போக்கி நம்ம இல்லங்களில் நல்ல சிறப்பான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கும் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கும் உதவி புரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து வரக்கூடியது வந்து ஆடிப்பூரம். அது வந்து ஆடி 12 28/7/2025 அன்று வருது. அன்று வந்து நம்ம அம்பாளை வழிபடும் பொழுது நமக்கு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பாக்கியம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உதவி புரியும். அவரவரால் இயன்ற வழிபாடுகளை செய்யுங்க. 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 11 அன்றைய தினம் வந்து ஸ்வர்ண கௌரி விரதம். இன்றைய நாள்ல வந்து அம்பாலை வழிபடும் பொழுது பெண்களுக்கு ஒரு தீர்க்க சுமங்கலியா வாழக்கூடிய பாக்கியமும், அதை தாண்டி நம்மளுக்கு தங்கம் சேரவே இல்லை, தங்கம் வந்து அடமானத்துக்கு போயிடுது அப்படின்றவங்களுக்குலாம் தங்கம் வந்து நிறைய சேருமா. அன்றைய தினம் 11/12 குரு ஓரையில் வழிபடும் பொழுது ஒரு காசு கூட எடுத்து வச்சிருங்க, தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்று இயன்றால் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில் மிகச் சிறப்பான ஏற்றங்களும் மாற்றங்களும் காணப்படும்.
ஆடி 13, 29/7/2025 செவ்வாய்க்கிழமை அன்று நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி வருது. அன்றைய தினம் வந்து நீங்க புற்று வழிபாடு செய்வது, கருடாழ்வாரை செய்யும் பொழுது நாகதோஷம் சொல்றோம் இல்லையா, லக்னத்துல ராகு கேது, இந்த நாகதோஷம் சொல்லிதான் திருமணமே நிக்குது, தொழில் அமையல, நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் கெடுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நாகதோஷத்தை நம்ம இண்டிகேட் பண்றோம். அந்த நாகதோஷம் முற்றிலுமாக நீங்கும் அந்த மாதிரி இந்த புற்று வழிபாடு செய்யும் பொழுதும், கருடாழ்வாரை வழிபடும் பொழுதும். அதை தாண்டி இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய 10/7/2025 வியாழன் அன்று குரு பூர்ணிமா. அந்த குரு பூர்ணிமாக்கு என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, நம்முடைய குருமார்களை வந்து அன்றைய தினங்களை வணங்கி அவங்க ஆசைகள் வாங்கி கொள்வது. அது வியாழக்கிழமையே வரதுனால இன்னொரு விசேஷம் மேல இருக்குது. நம்மளுடைய டீச்சர்ஸ் இவங்க எல்லாமே நம்ம குரு தானே, நம்ம வாழ்க்கையில அடுத்த மட்டத்துக்கு போறதுக்கு இவர் தான் உதவியா இருந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். குருனாலே அவங்க தான். அவங்க நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க, குருமார்கள் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி ஆன்மீக பெரியவர்களை சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ், நம்மளுக்கு குருவா இவங்க பின்பற்றுறவங்க, அவங்கெல்லாம் வழிபடும் பொழுது குருவுடைய தோஷமே போயிடும். அன்றைய நாள்ல குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களையும் அவங்க படிப்புக்கு ஒரு உதவி அதையும் வாங்கி கொடுக்கலாம். குருமார்களை நம்ம போய் பார்த்து அவங்களுக்கு தேவையானது, அவங்க ஒரு இயலாத சூழல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணி அவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கி போது குருவுடைய தோஷமே போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல ஆணி 24/8/7/2025 செவ்வாய்க்கிழமை அன்று ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான தினம் வருது. அன்றைய தினம் வந்து கோயில்ல இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகத்துக்கு தேவையானது வாங்கி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களும் நீங்கி வாழ்க்கையில் அடுத்த கட்ட பலநிலைக்கு நம்ம உயர்வோம். இதை யார் யாருக்கு என்னென்ன வழிபாடுகளை பின்பற்ற முடியுதோ தாராளமாக பின்பற்றுங்க. அது மட்டும் இல்ல, ஆடி அமாவாசைக்கும் ஆடி பூரத்துக்கும் ஒரு தனிப்பதிவு கொடுக்குறேன், அதையும் பின்பற்றி உங்க வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொள்ளுங்கள். இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வாழ்வியல் செயல்பாடுகள், இறை வழிபாடுகளை நம்பிக்கையோடு பின்பற்றும் போது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பூமை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். நிறைய பெரியவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. நல்லதையே நினைச்சு நல்லதையே செயல்படுத்தி நல்ல வழியிலே செய்யும்போது நமக்கே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்துடும். எல்லாருக்குமே வந்து நம்ம உதவி பண்ணும்பொழுது, மனமோந்து பண்ணும்பொழுது சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆயிடுவாரு. ஆடி மாதத்துல எல்லாம் வந்து சூரியனுடைய நகர்வு வந்து அப்படியே 3-4 அப்படின்ற இடத்துக்கு வரும். அதனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால எல்லாரும் வந்து பின்பற்றுங்க. இந்த பதிவை நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகும்.